நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். அடிமை மறுத்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். கிருபை சொல்லட்டும், பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். ஏற்கனவே இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி வந்திருக்காரு. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த அன்னாள் தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய கிருபை பெற்றிருந்தாள் அப்படி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசி ஆண்டவர் காத்துக்கொண்டு திராட்சை ரசம் நல்ல திராட்சை தோட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பாருங்கள், இப்பொழுது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் ஆண்டோடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இரவும் பகலும் அப்படின்னா. இரவு நேரத்திலும் பகல் நேரத்துலேயும் தியானமாக இருக்க முடியுமா? வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும், எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது, சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் இரவும் பகலும்னாலே கஷ்ட நேரத்திலையும் சந்தோஷமாக இருக்க நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் தான் அர்த்தம் இரவும் பகலும் அப்படின்னா. சிலருக்கு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீடு கிடச்சிட்டு இல்லை 1 லட்சம் வந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துட்டு யாராவது திட்டாங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுதான் வேதம் சொல்கிறது, இரவும் பகலும் வேதத்தில் மட்டும் தியானமாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சாட்சி பாருங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவங்க கூட பைபிள் வாசித்து ஜெபித்திருக்கிறாங்க. அந்த வேத வசனம் வேதத்தை தியானம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஆயுள் கைதியாக இருந்த அந்த மகனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து குடும்பத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறாரு. இந்த வசனம் எவ்வளோ பெரிய வலிமையான காரியங்களை செய்திருக்கிறது கொஞ்சம் நினச்சி பாருங்க. சட்டம் ஆயுள் முழுவதும் சிறைச்சாலையில் தான் இருக்கணும் சட்டம். ஆனால் ஆண்டவர் அந்த இரவும் பகலும் பைபிளை மட்டும் தியானமாக இருந்திருக்கிறாங்க. வசனத்தை வாசிட்டு இருந்திருக்காங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த வசனம் சீக்கிரமாகவே அந்த சட்டத்தை மாற்றி அவங்க வெளியே கொண்டு வந்திருக்கிறது, மனைவி பிள்ளைகளோடு சேர்த்துருக்கிறது. எவ்வளோ பெரிய காரியம் பற்றியலாம். அவங்க சாட்சி சொல்லும்போது எனக்கு கண்ணீராக வந்துட்டு. ஏன்னா என் மனைவி பிள்ளையும் சிறைச்சாலைக்கு வெளியே நின்று தான் பார்த்துட்டு போவாங்க. நான் சொல்லுவேன், அவர் சொல்லுவாரா, சிறைச்சாலைகள் இருந்து நான் வெளியே வரதட்டும், நீங்கள் உயிரோடு இருங்க. எப்படி இருக்கும் இந்த வார்த்தை? நானே கண்ணீரோடு அழுதுட்டேன். எசப்பா, ஆயுள் கைதின்னு சொல்லி ஆயுள் முழுவதும் சிறைச்சாலை தான் இருக்குன்னு சட்டம். ஆனால் நான் வெளியே வரதட்டு உயிரோடு இருங்க. இந்த வார்த்தை இந்த பைபிளை வாசித்து நல்ல தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் அதுதான் அவங்கள வெளியே கொண்டு வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பற்றிலாம் அன்பு பிள்ளைகளே. நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா? தினமும் பைபிள் வாசிக்கிறீங்களா?
ஜெபிக்கிறீங்களா? சில கிறிஸ்தவ வீட்டில் பைபிள் வாசிக்கிறதே இல்லை, சும்மா டிவியை போட்டு சினிமா டிவியை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஜெபிக்க போயிருக்கேன், சினிமா டிவி ஓடுது மட்டும், பின்ன அந்த வீட்டில் பேய் கிரியை செய்யுமா என்ன செய்யும்? ஜெபிக்க போயிருக்கேன், அதுக்கு பிறகு தான் ஆஃப் பண்ணுறாவ. சினிமா டிவி ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. பாருங்க, அந்த சினிமாவில் இருக்கிறவங்க பாவம் செய்கிறவங்க, அந்த சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்டுச்சுன்னா பிசாசு வெளியே போமா? போகுது. பரிசுத்தமாக நம்ம இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து வசனத்தை தியானிக்க தியானிக்க தான் நம்ம வீட்டில் ஆசீர்வாதங்களே வரும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சிறைச்சாலைகளை இருந்தாலும் அவர் வசனத்தை தியானிக்க தியானிக்க ஆண்டவர் வெளியே உணர்ந்துட்டார், சட்டத்தை முறியடிச்சிட்டார். ஒரு எஸ்தர் ராஜாத்தி சட்டத்தை மீறி யூத ஜனங்களுக்காக ராஜாட்ட போய் பேசுகிறாள, அவர் செங்கோல் நீட்டணும் செத்துறணும். உபவாசம் பண்ணி ஜெபித்தா, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறா. ராஜா மட்டும் செங்கோல் நீட்டணும்னா செத்துறணும். ஆனால் அந்த எஸ்தர் என்ன செய்கிறா? அந்த சட்டத்தை மீறி ராஜாட்ட போய் சொல்லி அந்த யூத ஜனங்களை பாதுகாத்துக்கிட்டாள. இந்த யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பும் வெளிச்சமும் வந்தது, வெளிச்சம் வந்துச்சு. சும்மையா ஜெபம், வேத வாசிப்பு சும்மையா? வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும், கஷ்ட நேரத்திலும், பிரச்சனை நேரத்திலும், பாடுகள் நேரத்திலும், சந்தோஷமான நேரத்திலும் பைபிளை வாசித்து ஜெபிக்கணும். சிலர் சந்தோஷமாயிட்டு எல்லாம் இருக்குன்னா பைபிள் வாசிக்கவே மாட்டாங்க. எல்லாம் இருக்க பிறகு என்ன, பைபிள் வாசிக்கவே மாட்டாங்க, தியானம் பண்ண மாட்டாங்க. பைபிள் வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் வசனம் சொல்லலை, தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிளை கடகடன்னு வாசினா 100 தடவை முடிச்சுட்டேன், பிரயோஜனமே இல்லை. அது கொஞ்சம் வசனம் வாசித்தாலும், டெய்லி கொஞ்சம் ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அதில் என்ன எழுதியிருக்குன்னு தியானம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்க, ஒரு ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போய் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறான். தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு பொண்ணு வருது, பொண்ணு கிடைக்குது. கோடா கோடியாக பெருகுவாயாக என்று வாழ்த்தி அனுப்புகிறாங்க அந்த பொண்ணை. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட வாக்குத்தத்தத்தோடு கூட அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடியுது. அதனால தான் தியானம் பண்ணணும் அப்படி சொல்லி தெளிவாக போட்டிருக்கு. பாருங்க, அந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மட்டும் இல்லை, அவன் நீர்க்கால்களை ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, நீர்க்காலில் ஓரமாய், ஒரு ஆறு போச்சுன்னா அது ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் தன் காலத்தில் தன் கனியை தந்து, காலத்தில் கனி கொடுக்கணும். ஸ்கூலில் பிள்ளைகளை படித்து 12th படித்து காலேஜ் படித்து முடித்த உடனே வேலை பார்க்கணும், கனி கொடுக்கணும். அவன் படிச்சுக்கிட்டே இருந்தா, கல்யாணம் முடிச்சவரும் படிச்சுக்கிட்டே இருந்தா, என்னைக்கு அவன் குடும்பத்தை காப்பாற்றுவான்? அந்த காலத்தில் படித்து சம்பளம் வேலை செய்து சம்பளம் கொடுக்கணும். அதுவும் தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஊழியம் செய்கிறவங்க விடிய விடிய ஊழியம் செய்கிறேன்னு சும்மா சொல்லிகிட்டு இருந்தா ஜெபம் பண்ணாமல், கனி கொடுக்குற ஊழியம், கனி கொடுக்குற ஊழியம் தான் நமக்கு ஆசீர்வாதம். மற்றவர்களுக்கு கனி கொடுக்கணும். எப்படி ஒரு திராட்சை, ஒரு ஆரஞ்சு, ஆப்பிள் மற்றவங்களுக்கு கனி கொடுக்கிறது, அதுபோல் நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்.
அதை தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராது இருக்கிற மரம் எல்லாருக்கும் பிடிக்கும். இலை உதிர்ந்து போன மரத்தினால பிரயோஜனமே இல்லை. அதனால தான் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வ எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்முடைய காரியங்களை கைவிடுவர பண்ணுகிற தெய்வம், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வம். நிறைய காரியங்கள் வாய்க்க பண்ணலையேன்னு நினைப்போம். நீங்கள் பைபிள் வாசித்து தியானித்து பாருங்கள், உங்கள் காரியம் வாய்க்க பண்ணும். ஆண்டவர் அப்படி அதிசயம் செய்கிறவர். பாருங்க, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க. பதராக இருந்தால் எங்கே போய் சேரணும்? பரலவும் போக முடியாது. அதான் துன்மார்க்கனும் அப்படி இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும். ஆண்டவர் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால கண்டிப்பாக ஒரு அதிகாரமாவது வாஸ்து பாருங்களேன், தியானித்து பாருங்களேன். குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது. நிறைய பேர் சோமலாமல் இருப்பாங்க. 10 அதிகாரம் வாசிங்கன்னு சொல்லுவேன். வாஸ்து தியானித்து பாருங்க, ஆண்டவர் உடனே விடுதலை கொடுப்பாரு. அந்த வசனத்துக்கு அவ்வளோ வளம் இருக்குது. இந்த வசனத்துக்கு அவ்வளோ வளம் இருக்குது. இந்த வசனத்துக்கு அவ்வளோ வளம் இருக்குது. இந்த பைபிள் இருக்க வசனத்துக்கு அவ்வளோ வளம் இருக்குது. வியாதிகள் மறைகிறது, பலகீனம் மறைகிறது, பேய் விசுவாச போராட்டம் எல்லாம் ஓடுது. வசனத்துக்கு அவ்வளோ பயம். ஏசப்பா ஒரு பிசாசை வரட்டு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்ன ஓடிய போயிட்ட. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இயேசுக்கு மட்டும்தான் ஆராதனை. வேற இந்த உலகப்புறமாக யாருக்கும் ஆராதனை கிடையாது. சாத்தான் என்னை பணிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சாத்தான் அப்படி தான் பயன்படுத்தி வச்சுருக்கிறான். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நாங்கள் ஒரு காலத்தில் ஆர்சியாக தான் இருந்தோம். என் பேர் அந்தோணிமாள் தான். விக்கிரகத்தை வணங்கினேன். அந்தோணியார் கோயிலில் போய் அந்தோணியாரை வணங்குவேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் அடிக்கடி போய் எனக்கு அது என்னன்னு தெரியாது. வீட்டுக்கு வந்தால் சிஐசி கோயிலும் முதல் நாள் ஜெபிக்கவும் செய்வோம். அங்கேயும் போய் வணங்க விக்கிரத்தை. ஒரு வேளை நீங்கள் அப்படி இருக்கீங்களா? ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அந்தோணியார் கோயிலுக்கும் தெரியாமல் எங்கெங்கெல்லாமோ போய் விக்கிரங்களுக்கும் காணிக்கை படித்து கும்பிடுறீங்களா? ஆண்டோடைய பிள்ளைகளே, அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். பைபிளை மட்டும்தான் வாசிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். நீங்கள் அப்படி இருந்தால் தான் காலத்தில் கனி தருகிற மரமாக மாற முடியும். கஷ்டங்கள் நேரத்தில், பாடுகள் நேரத்தில் பைபிளை வாசித்து தியானித்து பாருங்க. அந்த வசனத்தை தியானித்தாலே உங்கள் வசனம் உங்களோடு பேசும். பேசுகிற வசனம் உயிருள்ள வசனம். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை உயிருள்ள வசனம். பேப்பரில் வாசித்து போயிடும், அவ்வளோதான். இது உயிரோடு இருக்கிற வசனம், அற்புதங்களை செய்கிற வசனம். இதை வாசித்து தியானித்தாலே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். இரவும் பகலும் பாருங்கள், ஆண்டவரை தேடுற பிள்ளைகளை உயர்த்துகிறவர். ஒரு தானியல், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரான்னு ராஜா கேட்கார். சிங்க கபில தூக்கி கொண்டு போட்டுட்டு எப்படி கேட்கார் பத்தியலா? போட்டிருக்குது சிங்க கபில. சிங்க அவளும் உள்ளடக்கு கண்டிப்பாக தின்னுவிடும், தெரியும் அவருக்கு. ஆனால் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் கஷ்ட நேரத்திலும், பாடுகள் நேரத்திலும், உபத்திர நேரத்திலும் ஆராதனை பண்ணவே ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் சிங்கக்கவிய பக்கத்தில் இருந்து, நீ இடைவிடாமல் தானியலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? எப்படி கேட்கார்? உள்ளே இருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எப்படி பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் என்று சொன்னாங்களே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ.
சாத்ரா மேசாக் ஆபத்நேகோ உயர்ந்ததெவ்வாறு, ராஜாவின் உள்ளத்தில் மாற்றம் வந்ததெவ்வாறு, தீவனை பயணம் வைத்து தீக்குள் சென்றதா, சிலையை வணங்க தயக்கமின்றி மறுத்து நின்றதால், நம்மிலே ஜீவனுள்ள தேவனை சேவிப்பார் யாருண்டோ, ஜீவனை அவர் காயளிக்க இங்கு யாருண்டோ, ஜீவனை அவர் காயளிக்க இங்கு யாருண்டோ. ஜீவன் நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த தீக்குள்ளே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். இப்படி சொன்னாங்க பற்றியில வைராக்கியம். ஆண்டவர் பாதுகாத்தார. அந்த தீக்குள் சூளைகளை தான் தூக்கி கொண்டு போட்டாங்க, நெருப்புகளை. அங்கே ஆண்டவர் இறங்கிட்டாரா, அதே தேவன் உங்களுக்கு இறங்க மாட்டாரா? ஒருவேளை தீ போல் பிரச்சனை இருக்குது, நாங்கள் என்ன செய்ய, இதுலேருந்து வெளியே வர முடியாது போல, எங்களுக்கு யார் உதவி செய்வான்னு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா அன்பு பிள்ளைகளே? ஆண்டவர் பயங்கரமான தேவன். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை மாற்ற வல்லமுள்ள தேவன். இது முடியாதுன்னு நினைக்கிறாங்க, முடியாத காரியத்தை முடிக்கிற வைக்கிறது தான் இயேசு. அவர் கண்டிப்பாக அதிசயம் செய்வார். நீங்கள் வசனத்தை மட்டும் வாசித்து பாருங்களா, பைபிளை மட்டும் வாசித்து பாருங்களா. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மகனை கூட சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்த தெய்வம் அவங்க பைபிளை தான் வாசித்துருக்காங்க, தியானிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? அதுதான் உபத்திர நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் பைபிள் வாசிக்கணும். சிறைச்சாலை போட்டாலும் பைபிளை வாசிக்கணும். அதுதான் ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார். அந்த தெய்வம் தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். பயங்கரமான தேவன் பாருங்க. அதனால் அவர் பாதுகாத்து நடத்துகிறவர். ஆண்டவர் அப்படி நம்ம குடும்பத்தை நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர், செழிக்க வைக்க வல்லவர். அவர் ஐஸ்வர்ய சம்மனர், உன் கடனெல்லாம் அடைச்சி தந்து உன்னை உயர்த்துகிற தேவன், செழிப்பாக்குற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்க, ஐஸ்வர்ய சம்மனர் இருக்கையில், எனக்கு இருக்கையில் நான் தரித்திரமாய் வாழவே மாட்டேன் மாட்டேன், ஆற்றி தேட்ட அன்பர் இயேசு இருக்கையில் நான் அஞ்சி அஞ்சி வாழவே மாட்டேன் மாட்டேன், நான் அஞ்சி அஞ்சி வாழவே மாட்டேன் மாட்டேன். ஒரு நாள் இந்த பாட்டை படித்து கொடுத்துட்டு இருக்கிறேன் எங்கள் சபையில். அந்த சிஸ்டர் கடன் பிரச்சனை தவிக்க சொல்லி ஜெபம் பண்ணி ஐஸ்வர்ய சம்மனர் கடன் அடிச்சது சந்தோஷமாக போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே புருஷன் கம்பத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கார். வா வா நீ சிரிச்சுக்கிட்டா வார, கடைக்காரன் வந்து நிற்கான். இந்த கடனை எப்படி அடைக்க சிரிச்சுக்கிட்டு வார. இந்த பாட்டை கேட்டு சந்தோஷம் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க வந்து நிற்கிறாங்க. என்னப்பா கடன் இப்போ ஒரு 10,000 அவனுக்கு கொடுக்கணும், கடைக்காரன் வந்து என்னை திட்டிட்டு போயிட்டான், அவர் சிரிச்சுக்கிட்டு வாரா, அதனால் அடிக்கணும் இருக்கேன். எவ்வளோ வேணும்? 10,000மா? இப்போவுமே தரேன். உடனே பேங்க்லேருந்து 10,000 கடன் அடிச்சிருக்காரு நம்மளுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்மனர். அவர் சர்வ வல்லவர். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தை மட்டும் தியானமாக இருந்து பாருங்கள், அற்புதம் அதிசயம் நடக்கும். அன்பு பரலோக பிதாவே, கோடி சோத்திரங்கள் ஐயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர் ஐஸ்வர்ய சம்மனர் இயேசு. இந்த வசனத்தைப்படி இந்த 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருந்து பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழித்திருக்கிறோ அப்படி உன் குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல ஆசீர்வதிப்பார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன செஞ்சாலும் தொழில் செய்தாலும் ஆசீர்வாதமாக வாய்த்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறார். வீடு கட்டினாலும் அது கிடைக்கும். வீடு வாங்க உதவி செய்வார். பிள்ளை கல்யாணம் முடிய காரியங்கள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். அப்படி செய்கிறக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்கா இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை, ஐஸ்வர்ய சம்மனரை, பிள்ளைகளுடைய எல்லா கடனும் அடைத்து ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். சட்டத்தை மாற்றுகிற தெய்வம் அந்த சிறைச்சாலைகளை பைபிள் வாசித்து ஜெபிக்கும்போது தியானிக்கும்போது
சட்டத்தையே மாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவி பிள்ளைகளோடு சேர்த்துருக்கார குடும்பத்தோடு. அந்த தெய்வம் பெரியவர் ஐயா. கரங்களே தாழ்த்துரு. இன்னும் நிறைய பேருக்கு அதிசயம் செஞ்சுருக்கீங்க. கொடிய சோத்திரங்கள் ஏசப்பா. கரங்களை தாழ்த்துரு. பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபையை கொடுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. அன்பு பிள்ளைகளே ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க, பைபிளை வாசிங்க, தியானிங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறேன். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். பிள்ளையோட தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனை தான் சீக்கிரமாக அடைச்சி கொடுங்க. ஐஸ்வர்ய சம்மனர் எல்லா கடனையும் அடைச்சி கொடுத்துருங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. கோடிய சோத்திரங்கள் ஏசப்பா. பரிசுத்த ஆண்டோட கருத்தில் அர்ப்பணிக்கிற பெரிய காரியம் செய்யுங்க. மகிமையின் தகப்பனே நன்றி ஏசப்பா. ஐஸ்வர்ய சமணரே நன்றி. காரியங்கள் எல்லாம் கைவிடி விருப்பம் நடத்துங்க. ஆசீர்வதிங்க, கிருபை தாங்கட்டு, பெரிய காரியம் செய்யுங்க. கிருபையினால் இருக்கத்தை முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.